பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மதுரை சென்றடைந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், முதலமைச்சருக்கு எந்த மாதிரியான வரவேற்பு அளிக்கப்பட்டது? தொண்டர்கள் எவ்வளவு பேர் அங்கே குழுமியிருந்தார்கள்? விவரங்கள். மதுரையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனி விமானம் மூலமாக இன்று காலை 11 மணிக்கு மதுரை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். அங்கு அவருக்கு விமான நிலையத்தில் ஏராளமான தொண்டர்கள் அவரை வரவேற்கும் விதமாக காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருக்கக்கூடிய, அதாவது அந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் மாலைகள் மற்றும் அந்த சால்வை மற்றும் அந்த புத்தகங்கள், மனுக்கள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சருக்கு வழங்கினர். அதையும் முதலமைச்சர் பெற்றுக்கொண்டு இன்முகமாக அவர்களோடு சிரித்த முகத்தோடு அந்த வரவேற்புகளை பெற்றுக்கொண்டு முதல் கட்டமாக அந்த காரில் ஏறி வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தற்போது புறப்பட்டு இருக்கிறார். அதற்கு முதல் கட்டமாக நாகமலை புதுக்கோட்டை அருகிலே இருக்கக்கூடிய அந்த வடபழஞ்சி எல்காட்டில் பினக்கில் இன்போடெக் நிறுவனத்தின் கட்டடத்தை துவங்கி வைக்க இருக்கிறார். 12 மணிக்கு மீனாட்சி கல்லூரியில் நடைபெற உள்ள கணினி திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை தொடங்கி வைக்கிறார். மதியம் 12:30 மணிக்கு கோரிப்பாளையம் பகுதியிலே அமைக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார். 1 மணிக்கு சுமார் 50 கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்ட வண்டியூர் பூங்காவை திறந்து வைப்பதற்காக இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சிவகங்கையில் அமைக்கப்பட்டுள்ள மருது பாண்டியர் சிலை, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பேரூராட்சி அலுவலக கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை காணொலி காட்சி மூலமாகவே திறந்து வைக்கிறார். மாலை 4 மணிக்கு தென்மண்டல பாக முகவர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திலே பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். 6:30 மணிக்கு மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மரவோம் என்ற பெயரில் மகாத்மா காந்தியை நினைவுகூரும் நிகழ்ச்சியிலே பங்கேற்க இருக்கிறார். இதிலே கமலஹாசன் உள்ளிட்ட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். இதற்காகவே தமிழக முதலமைச்சர் தற்பொழுது மதுரை விமான நிலையத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக புறப்பட்டிருக்கிறார். வழிநடிகிலுமே அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாகவே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதில் ஒரு பகுதியாக தற்பொழுது மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று வந்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.